ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி. நான் அதை செய்கிறதுக்காக மக்கானா, தாமரை விதை பொரி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கானா நான் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு பேக்கெட்டில் இந்த மாதிரி கிடைக்கும். இது 200 கிராம்ஸ் இருக்குது. நான் இதில் பாதி மட்டும் இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்லா ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு மக்கானாவை சேர்த்து அடுப்பை எந்த அளவுக்கு சிம்மில் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொரி நமத்து போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற பொரி எப்படி உடையுமோ அந்த மாதிரி உடையும். கையில் உடைச்சோன்னா அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. இது வந்து கருக ஆரம்பிச்சிரும். சிம்மில் வச்சு அப்படியே லைட்டாக சூடுபடுத்தணும். சூடுபடுத்தப்படுத்த நமக்கு கலர் மாறும். அதே மாதிரி உடைக்கும் போது உடைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒவ்வொரு மக்கானாவை பொறுத்தது 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகும். பொறுமையாக வறுத்து எடுக்கணும். இது வறுக்க ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லா பாப்கார்னோட ஸ்மெல் மாதிரியே நமக்கு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம எவ்வளோ தான் எண்ணெய் நெய் எது சேர்த்துனாலுமே மக்கானா எல்லாத்தையுமே உறிஞ்சிரும். கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் பசையே தெரியாது. இப்போது நெய் உருகுனதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கிட்டு லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்து கருகிராமல் அடுப்பை சிம்மில் போட்டு லைட்டாக வறுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த மக்கானா அதையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி கூட சாட் மசாலா எது வேணால் உங்களுக்கு பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்ல மசாலாலாம் மிக்ஸ் ஆகி கலர் மாறிடுச்சு. அவ்வளோதான், வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நான் இப்போது எங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.